ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோ செரி பிக்கிங் பற்றி தான். நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே நிறைய இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம அங்கே என்கொயரி பண்ணிவிட்டு அங்கே என்ன பிக்கிங் சீசன் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம அந்த டைமுக்கு பிக் பண்ணிவிட்டு போகலாம். அதே மாதிரி ஒரு வீக்கெண்ட் போல் தான் நாங்கள் செரி பிக்கிங்க்கு ஸ்ட்ரைட்ஸ் ஆர்கிட் ஃபார்முக்காக வந்திருந்தோம். இது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் இந்த ஃபார்மில் தான் நாங்கள் ப்ளூபெர்ரி பிக்கிங்கும் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கூட நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். ஸோ இந்த வாட்டி ரெட் செரிஸ் தான் பிக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். உள்ளே வரும்போதே நம்மக்கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. பாக்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் ரேட் இருக்குது. ஸோ இந்த போர்டில் ஒரு பாக்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்கே ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் செரிஸ் ரெண்டுமே இருந்தது. நாங்கள் செரிஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் பே பண்ணி ஒரே ஒரு பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். லாஸ்ட் இயர் நாங்கள் இங்கே வரும்போது செரி சீசன் முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக செரி சீசன் அப்போது வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்திருந்தோம். உள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபார்ம்லேருந்து பிக் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேலும் பண்ணுறாங்க அவங்க. ஸோ செரி ட்ரீஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எல்லாத்தையுமே எந்தெந்த செரிஸ் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் பறிச்சுக்கிட்டு இருந்தோம். சிலதெல்லாம் காயமும் இருந்தது, நிறைய எறும்பும் இருந்தது செரி பிக்கிங் ட்ரீஸில். ஸோ பார்த்து தான் நீங்கள் பறிக்கணும். அன்றைக்கி வெதருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ஆப்டாக இருந்தது. ரொம்ப சன்னியாகவும் இல்லாமல் விண்டியாக இல்லாமல் ஒரு நல்ல வெதராக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது பிக் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கேயே பிக் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா பாதி ஒரு 1/4 கிலோ செரிக்கிட்ட நான் எங்கள் வயிற்றுக்குள்ளே தான் இருந்திருக்கோம். நம்ம அப்படியே பிக் பண்ணி சாப்பிடலாம். யாரும் நம்மளை எதுவுமே கேட்கலாம் மாட்டாங்க. சாப்பிடக்கூடாதுன்னெலாம் எங்கேயுமே சொல்லவும் மாட்டாங்க. ஸோ பிக் பண்ணி சாப்பிட்ட வரைக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம எவ்வளோ அந்த பாக்ஸில் நம்மளால் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம். திரும்ப எதுவும் பேலாம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஓரளவுக்கு பாதி பாக்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சரி பக்கத்தில் வேறு என்னென்ன இருக்குது, ஸ்ட்ராபெரிஸ்லாம் எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலான் தான் நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் வாக் போயிட்டு வரலான்னு போகணும். ஏன்னா ரொம்ப நேரமாக பறிச்சுக்கிட்டு இருந்தோம். நானும் ஒரு 2 மரம் ஏறி பறித்தேன். அப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்மை போய் விசிட் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தோம். ஸ்ட்ராபெரிஸ் ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை அங்கே. ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ், ப்ளூபெரிஸ், செர்ரி, ஆப்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே சீசனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பிக் பண்ணலாம். நான் ஆப்பிள் தான் அடுத்தது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வேறு எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் பிக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிட்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அவங்க அதை க்ரோ பண்ணுற லேண்ட்லேருந்து அதோட ட்ரீஸ் எப்படி இருக்குது, ஸோ இது ட்ரீ பிளான்ட்டா இல்லை ஷ்ரப்ஸா இல்லை கீழேருந்து புஷ்ஷஸ்லேருந்து வருதா, ஸோ இதெல்லாம் அவங்களுமே நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சம்மரில் ஒரு 1 டைம் பண்ணுறது வருத்துன்னு தான் நான் சொல்லுவேன்.
இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா செடியிலையும் மரத்துலேயுமே செரிஸ் இருக்க தான் செஞ்சது. சிலது காயாக இருந்தது, சிலது பழுத்த மாதிரி இருந்தது. கொத்து கொத்தாக இருந்தது. நம்ம தான் பார்த்து கொஞ்சம் நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பறிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இன்னொரு சைட்லேயுமே செரி பிளான்ட்ஸ் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து சவர் செரிஸ் போல் இருக்குது. எங்களுக்கு வந்து ஸ்வீட் செரிஸ், ரெட் செரிஸ்ன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து அது ஸ்வீட்டாக இருக்குது. இந்த பக்கம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப புளிப்பாக இருந்தது. சாப்பிடவே முடியல வாயில் வச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு கிடச்ச செரிஸை வச்சு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரத்துலேயே. கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல நல்லா உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். நல்ல ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இவ்வளோ நிறைய மரம் ஏறி ஏறி இறங்கினா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி அவளுக்கு கிடச்சது இல்லைன்னு சொல்லி. அந்த ஃபார்ம்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்களே ஹனிபீ வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. லைக் ஹனி கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ பீஸ்லாம் வச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்து லைட்டாக பசிச்சதுன்னு சொல்லி அங்கேயே கோகோனட் குக்கீஸ் விற்றுருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது இங்கே இந்த ஃபார்முக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூடாகவும் இருந்தது. கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டாக இருந்தால் நாங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு 4 to 8 கோகோனட் குக்கீஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஒரு வீக்கெண்ட் எங்களோட டே இப்படி தான் போச்சு. சூப்பராக அன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைமோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.